தர்பீஸ் அவர்களே, உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை கொடுத்து நசுக்குவீங்க. எல்லாம் ஒரு ஆசைதான். இந்த பிக் பாஸ் பாக்குறவங்களாம் திவாகரை இன்னசென்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் இன்னசென்டே கிடையாது. முழுக்க முழுக்க அவன் ஒரு விஷம். இந்த ஆளு வெளில என்னென்னலாம் பண்ணானோ அதை அப்படியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணுங்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, ஏற்றத்தாழ்வு பார்த்து பழகிறது, இப்படிலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இவன். இந்த விஜய் டிவியும் டிஆர்பிக்காக இவனுக்காகவே டாஸ்க் எல்லாம் கொடுக்கறானுங்க. இந்த ரீசெண்டா தர்பீஸ் ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் நடந்ததுல, அதெல்லாம் இவனுக்கு ஏத்த மாதிரியே கொடுக்கறானுங்க அவனுங்க. அவன் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு பொண்ணுங்கிட்ட எல்லாம் வலிஞ்சிட்டு இருக்கான். பிக் பாஸ் சீசன் 3ல சரவணன், அதான் பருத்தி வீரன்ல சித்தப்பு வருவார்ல, அவரு ஏதோ தப்பா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சீசன் 7ல பாத்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி, அவருக்கும் ரெட் கார்டு கொடுத்தாங்க. ஆனா இந்த திவாகர் என்னெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணக்கூடாதோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ரெட் கார்டே கொடுக்க மாட்டானுங்க. இந்த விஜய் டிவி இவனுங்களுடைய டிஆர்பிக்காக இவனுக்கு இந்த ரெட் கார்டே கொடுக்காம வச்சிருக்கானுங்க. பார்க்கலாம் இந்த வாரம்னாச்சு விஜய் சேதுபதி இவனை ஏதாச்சும் கண்டிக்கிறாரான்னு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பேசுறது கரெக்டா இருந்தாலும் கரெக்ட்னு போட்டுருங்க கமெண்ட்ல.